இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். 7 சபைகள் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்புகளை தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்று 4வது சபையாகிய தியத்தீரா என்கிற சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முன்பு செய்த கிரியைகளை பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கு. முன்னோட அதிகமாக ஊழியம் வளர்கிறது, சபைகள் பெறுகிறது, ஆத்மாக்கள் வருகிறது. ரொம்ப சந்தோஷம், தேவனுடைய பிரியமான காரியம். ஆனாலும் ஒரு குறை 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னை தீர்க்கதரிசி சொல்லுகிற எசபேலின் தீர்க்கதரிசியானவள் என்று சொல்லுகிறது. தீர்க்க தரிசிகள் அதனால இப்ப என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசிகள் எல்லாம் கள்ள தீர்க்க சொல்லுகிற காரியங்கள் வந்து விட்டது. உண்மையான தீர்க்க தரிசிகள் உண்டு. ஏன்னா 5-fold மினிஸ்ட்ரியில் அது ஒரு ஊழியம், தீர்க்க தரிசி ஊழியம் சபைகளிலே 2வது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காரியம் என்ன என்றால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசி என்று. அப்படி அல்ல. தீர்க்க தரிசிகள் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபட் வேற, அந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி வேறு. ஆண்டவர் சித்தமான இதை குறித்து வரைய நாட்களில் ஒரு நாள் தெளிவாக தீர்க்க தரிசனம் குறித்து நான் விளக்க இருக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற ஒரு கள்ள தீர்க்க தரிசி எசபேல் என்கிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லி இருக்கிறது. எசபேல் என்ன சொல்கிறாள், என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க அவர்களை போதித்து வஞ்சிக்கும்படி போதனை பண்ணுகிறார். விலையம் போதனைக்கும் எசபேல் போதனைகளும் ஒரே போல் இருந்தாலும், விக்கிரங்கள் படைத்தது ஒண்ணு வேண்டும், வேசித்தனம் இருந்தாலும் அவர்களுடைய டார்கெட் அது வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் பிழையாம் ஆலோசனை முழுக்க பிலீவருக்கானது, தேவ ஜனங்களுக்குரியது. தேவ ஜனங்களை வேசித்தனம் பண்ண வைப்பால், விக்கிரங்களை வணங்கும்படி தூண்டுவான். ஆனால் எசபேல் ஊழியர்களை தான் டார்கெட் பண்ணும். அதிகமாக அது பிலீவர்ஸை விட அதனுடைய டார்கெட் ஊழியக்காரர்களையும் அவங்க ஊழியர்கள் தான் டார்கெட் பண்ணும். அதனால்தான் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்கள் படத்தை புசிக்கவும் சொல்லுகிறாள். இந்த கடைசி நாளிலே எசபேல் ஒரு நினைக்கலாம், எசபேல் இறந்து பல 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது எசபேல் இல்லாவிட்டாலும் எசபேல் ஆவி, எலியாவின் ஆவி உடையவனாக யெகோவா வந்தார் என்று வேதம் சொல்கிறார். அதே போல எசபேல் ஆவி சபைகளிலே தூண்டிவிடப்படும். எசபேலை குறித்து தியானிக்க வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், முடிந்தால் அதிகமாக தியானிப்போம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நாளில் கூட, நாளை தினத்தில் கூட எசபேலுடைய இன்னொரு கிரியைகளை தெரிவிப்போம். எசபேலோட கேரக்டர் குறித்து எடுத்துக்கொண்டால், எசபேலின் கணவன் ஆகாப் மரித்து விட்டான். மகன் யோராமை யெகூ கொலை செய்து விட்டான். தொடக்கத்தில் அது வருகிறது. வரும்போது என்ன சொல்லுகிறான், கணவன் மரித்து விட்டான், கண் முன்னால் மகன், வாலிப மகன் மரித்து கிடக்கிறான். அப்போ பொதுவாக பெண்கள் என்ன செய்வாங்க, தலையை விரித்து கொண்டு ஒப்பாரி வைப்பார்கள். ஆனால் எசபேல் என்ன செய்தால், யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னலோடைய எட்டி பார்த்து, மகன் செத்து கிடக்கிற வேளையிலே கண்ணுக்கு ஐப்ரோ போட்டு தலையை நீட்டா பியூட்டி பார்லர் போன மாதிரி அழகா மேக்கப் போடுற ஜன்னலோட எட்டி பார்க்கிறது எந்த பெண்ணுக்கு மனம் வரும்? ஏனென்றால் அவளுக்கு ஒரு உண்மை தெரியும், யெகூ வெறியோடு வருகிறான். அவன் எசபேலை கொலை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் வந்தால் தன்னை கொலை செய்து விடுவான். என்ன பண்ணுகிறது, தன்னை அவன் கொலை செய்வதற்கு முன்பாக அவனை இச்சைக்குள் விளத்தள்ள வேண்டும், கண்களின் இச்சையை உண்டாக்க வேண்டும். அதனால்தான் கண்ணுக்கு மையிடு. அதனால நான் கண்ணுக்கு மை போடுறவர்களையோ, லிப்டி போடுறவர்களையோ, மேக்கப் போடுறவங்களையோ அது எதுக்காக பேசவில்லை, அதுக்கு அந்த சப்ஜெக்ட்ல போகவே இல்லை. பொதுவாக ஐப்ரோ போடுறவங்களெல்லாம் தவறு, பேசி என்று தீர்மானித்து விடாதீர்கள். மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பரிசுத்தமாக வாழ்கிறது உண்டு, சேரி கட்டி கொண்டு பேசுவதில் இருப்பவர்களும் உண்டு. ட்ரெஸ்ஸை வைத்து, வெளிப்புறத்தை வைத்து ஒருவரையும் நிதானிக்காதீர்கள். அவங்களை உள்ளான மனுஷனை விட்டு நியாயத்தீர்கள். அவங்களை நியாயத்தில் கொண்டு வேதம் சொல்லுகிறது. வெளி தோற்றத்தை பார்த்து நிதானிக்காதீர்கள். அதனால வெளிப்புறத்தை பார்த்து யாரையும் நாம் நிதானிக்க வேண்டாம், நியாயம் தீர்க்க வேண்டாம். எசபேல் என்ன செய்கிறாள், கண்களின் இச்சையிலே யெகோவை விளத்தன அவள் முயற்சி பண்ணுகிறாள். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் புறவது மரணத்தை வரைக்கும். எடுத்த உடனே வேசித்தனம் வந்து விடாது. முதலில் இச்சையில் தான் ஆரம்பிக்கும், கண்களின் இச்சையில் தான் ஆரம்பிக்கும். ஆதாம் ஏவாள் கூட அந்த பழத்தை பார்த்த உடனே அது கண்களுக்கு அழகாக இருக்கிறது என்று சொன்னார். அதனாலதான் அந்த இச்சையிலே இருந்து தோன்றி பிசாசு பாவத்தில் விழத்தொன்ன பண்ணுகிறான். சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கலாம். அவன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. எதற்காக?
இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் பிடியிலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஸ்பெஷலி அனாயிண்டட் அதற்காக பண்ணப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது. பெண்களை கண்டால் அவனுக்கு வீக்னஸ் ஆகிவிடும். அவன் போய் சிம்சன் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சன் கண்ணுக்கு பிரியமா இருந்தது. அவன் வாழ்க்கையில 3 பெண்கள் வந்தது. முதல்ல பெலிஸ்தர் குமாரத்தி கண்களுக்கு பிரியமானது, அவளை திருமணம் செய்தான். அடுத்ததாக பார்க்கிறோம் 16:1 சிம்சன் காசாவுக்கு போய் வேசியை கண்டு அவளிடத்தில் போன 2வது பெண். 3வது தொடர்ந்து பார்க்கும்போது 4ஆம் வசனத்திலே தெலீலா என்கிற ஒரு பெண். அந்த பெண்ணோட சிநேகமாயிருந்து தன்னோட தலைமுடியை இழந்தான். கடைசியில் என்னாச்சு, தன்னோட அபிஷேகத்தை இழந்தான். தலைமுடி தான் அவனுக்கு பிரதிஷ்டை, நசரேயனுக்கு பிரதிஷ்டை. தலைமுடி, பிறந்த முடி எடுக்கக்கூடாது. அவன் தெலீலாவின் மேல் காமம் கொண்டு தவறான தொடர்பினால் அவன் மடியிலே படுத்து அவன் தலைமுடியை இழந்தான். அவன் பிரதிஷ்டை போனது, அபிஷேகம் இழந்து விட்டது. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான் என்று. இப்படித்தான் அநேகர் தங்கள் தேவனுக்கு கொடுத்த பிரதிஷ்டை விட்டுவிட்டு பெண்ணாசினால, இச்சையினால தேவனுக்கு கர்த்தர் அவங்களுக்கு வைத்த இலக்கை அவர்கள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். கடைசியில் அவன் நிலைமை என்ன ஆகிறது? 26ஆம் வசனம், பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி, கண்களில் இச்சையில வருகிறவர்களுக்கு இப்படித்தான் ஒரு பாதிப்பு வரும். கண்களை பிடுங்கி வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில மாவரைத்துக் கொண்டிருந்தான். அவனை கண்டால் எல்லாரும் பயந்தார்கள். இந்த பகுதிகளிலே பார்க்கும்போது அவன் சிம்சோன் அவன் பகுதிக்கு வர்றாங்க. பெலிஸ்தர் பயந்தார், ஐயோ ஒரு விடுதலை வீரர் வருகிறான், தங்களை அழித்து விட அவனுக்கு நடுங்கினார்கள். ஆனால் 25 வசனத்தில் பார்க்கிறோம், வேடிக்கை காட்ட வேண்டும், ஒரு ஹீரோவாக அவனை எல்லாரும் உயர்த்த வேண்டிய நிலையில இருந்து அவன் ஒரு காமெடி பீஸாக மாறிவிட்டான். அதே போல தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, நாம் டெடிகேஷன்ல பரிசுத்தத்துக்கு சாட்சியாக இருக்கும் பொழுதுதான் அந்த பிரதிஷ்டை காத்துக் கொள்ளும் போது பிசாசுக்கு சவால் விட முடியும், பிசாசுடைய கோட்டைகளை உடைக்க முடியும், மந்திரவாத வல்லமை சவால் விட முடியும். ஆனால் இச்சை வந்துவிட்டால், பிரதிஷ்டையிலிருந்து நம்ம விலகிவிட்டால் பிசாசு நம்மை மேற்கொண்டு விடுவான். அதுக்கு பின்பு நாம் பண்ணுவது ஊழியம் அல்ல, அது நடிப்பு தான். வேடிக்கை காட்டுகிற அளவில் ஒரு காமெடி பீஸாக மாறிவிடும். ஒருவேளை இப்படிப்பட்ட யாராவது ஒருவர் இருந்தால், இப்போது அநேக வாலிபர்கள் ஊழியத்தில் எழுதினார்கள், அது மிக்க தேவனுடைய பிரியமா இருக்க, நானும் உள்ளத்தின் ஆழத்தில் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் சிலர் பாவத்தில் விடுகிறார்கள். தேவன் அவர்கள் கொடுத்த அந்த பிரதிஷ்டை மறந்து பாவத்திலே இச்சையிலே வாழ்ந்து அது தவறில்லை என்கிற அது ஒரு காம்ப்ரமைஸ், பாவத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஒரு காரியங்கள் வருகிறது. ஆனால் மனம் திரும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கட்டில் கடையாய் ஊழியத்தை இழந்து விடாதபடி மனம் திரும்பி கர்த்தர். ஒருவேளை நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தால், ஐயோ நான் பாவத்தில் விழுந்து விட்டன, என் கடந்த காலத்தில் அழிச்சுட்டன, என்ன பண்ணுவது, கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரான்னு கேட்டால் 22ஆம் வசனம் சொல்கிறது, சிம்சோன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கியது. நீங்கள் கர்த்தருக்கு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிரதிஷ்டை செய்தால் உங்கள் தலைமையில் முளைக்கும். இழந்த பிரதிஷ்டை புதுக்கும் போது அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின்பு 30ஆம் வசனத்தில் பார்க்கலாம், அவன் உயிரோடு இருக்கும்போது கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள். இதுவரை செய்த ஊழியத்தோட கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த முடியும். ஒப்பு கொடுப்பீர்களா? ஆனால் அதற்காக நான் பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்கவில்லை. கிருபை உண்டு. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிச்சு. ஆனால் கிருபை இருக்கிறது, பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. பாவத்திலிருந்து திரும்ப எழுப்புவதற்கு கிருபை. பாவம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அதை மேற்கொள்வதற்காக தான் அதை கிருபை. தெளிலார் மடியில இருக்கிறீங்களா? தயவு செய்து அந்த மடியை விட்டு நீங்க எழுபவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். பரிசுத்தத்துக்கு சாட்சி என்றால் வேதத்திலே பார்க்கலாம், யோசேப்பு என்று ஒரு வாலிபன், 17 வயசுல ஒரு வாலிபன் பரிசுத்தத்துக்கு சாட்சியா. அதுவும் அந்த காலத்தில் அவனுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தது. அந்த இடத்தில் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அவனுடைய எஜமான் மனைவி யாருமே இல்லை வீட்டுல, ஏன்னா நம்ம தவறு செய்ய என்று கூப்பிடும் பொழுது அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன். இன்று இப்படிப்பட்ட பரிசுத்த சாட்சியாக எழும்ப வேண்டியவர்களை அர்ப்பணிப்போடு இருக்கிற கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை எனக்கு நான் எதிர்பாலரோட பழகும் போது எனக்கு உணர்ச்சிகளை அடக்க முடியல, என்னோட சிந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்களா? யோசேப்பு என்ன செய்தார் பார்ப்போம். ஆதியாகமம் 39:10 சொல்லுகிறது, அவள் நித்தம் யோசேப்போடு பேசிக்கொண்டு வந்தும்
அவளோட சயனிக்கவும் அவளோட இருக்கவும் சம்மதிக்கவில்லை. தவறு செய்வது சிலர் சொல்றாங்க, நாங்க ஃப்ரெண்டா தான் போறோம், தப்பு பண்ணல சொல்லி. நீங்கள் எதிர்ப்பாளரோட சேர்ந்து ஊழியம் பண்ணலாம், நான் அதை தடை செய்யவில்லை. ஒரு ஆண் பெண்ணும் சேர்ந்து பழகலாம். ஏன்னா இன்னைக்கு ப்ராஜெக்ட் பண்ணணுமா காலேஜில், நீங்க ஆண் பெண்ணும் சேர்ந்து தான் பண்ண சொல்றாங்க. உட்கார்றது கூட சீட், இப்போ நார்த் இந்தியாவில் ஆண் பெண் சேர்ந்து தான் உட்காரணும், சேர்ந்து ஊழியம் பண்ண தவறல்ல. ஆனால் யாரிடம் பழகுவது, குறிப்பிட்ட யாரிடம் பழகுவது உங்கள் சிந்தனைகள் தடுமாறுகிறதோ, எண்ணங்கள் அலைக்கழிக்கிறதோ, தவறான எண்ணங்கள் வருகிறதோ, உங்கள் ஹார்ட் பீட் அதிகமாகுதோ, அல்லது உங்கள் இதய துடிப்பாகுது, தயவு செய்து அதை விட்டு விலகிவிடுங்கள். அப்படிப்பட்ட பெண்களுடன் பழகுவதை விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்ட ஆண்களிடம் பழகுவதை விட்டுவிட்டு யோசேப்பு பரிசுத்த சாட்சியாக இருங்கள். யோசேப்பை உயர்த்திய தேவன் உங்களை உயர்த்துவார். யோசேப்பினுடைய சொப்பனங்கள் நிறைவேறியது, அதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 5:8 சொல்கிறது, இப்படி அவள் வீட்டை தூரப்படுத்த. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் விலகிருங்கள். கர்த்தரோட வல்லமையாக பயன்படுத்த முடியும். சிம்சோன் மயிர் முளைத்தது போல உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும். உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற முடியும். தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்புவீர்களா, ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்.